சென்னை தாம்பரத்திற்கு அருகே கூடுவாஞ்சேரியில் மிகவும் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்திற்கும் ஜோஹோ ஐடி நிறுவனத்திற்கும் மத்தியில் அமைந்திருக்கும் ஓர் எழில்மிகு அடுக்குமாடி குடியிருப்பு தான் எஸ்டான்ஷியா. அந்த எஸ்டான்ஷியா குடியிருப்பில் நம் நாட்டின் இந்து சமய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணிக்காக்க ஓர் ஆன்மீக அமைப்பு ஒன்று உண்டு. அது தர்ம பரிபாலன சமிதி இயங்கும். இந்த அறக்கட்டளை சார்பில் அடிக்கடி ஆன்மீக விழாக்கள் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. அவற்றில் ஐயப்பனுக்கான விழா சாஸ்தா பிரீத்தி உற்சவம் டிசம்பர் 25 சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. காலை 6 மணிக்கு ஐயப்பன் ஊர்வலம், செண்டை மேளம் முழங்க, பாரம்பரிய உடையணிந்த பெண்களும் குழந்தைகளும் கையில் விளக்கு தீபத்துடன் செல்ல, ஆண்களும் பெண்களும் ஐயப்பன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டே வித்யாகணபதி கோயிலிலிருந்து ஐயப்பனை ஊர்வலமாய் பூஜை மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். பூஜை மண்டபமோ அழகிய வாழை மட்டையால் அலங்காரம் செய்யப்பட்டு ஜொலிக்க, வேத விற்பன்னர் ஸ்ரீ பரத் பட் அவர்களின் தலைமையில் வேதங்கள் ஓத, ஐயப்பனுக்கு சிறப்பான அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. ஐயப்பனை கண்டு பரவசமடைந்த பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற முழக்கம் அரங்கு அதிர்ந்தது. இந்த விழாவிற்கு கொச்சி திருப்புனித்துறாவைச் சேர்ந்த செக்கம் குளம்கரா பஜனை சமிதியின் நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 மணி நேரத்திற்கு மேல் நடந்த இந்த நிகழ்ச்சி அனைவரையும் மெய்மறக்கச் செய்யும் வகையில் அமைந்தது என்றால் அது மிகையல்ல. விழாவின் முடிவில் ஐயப்பனுக்கு பிரசாதம் படைக்கப்பட்டு அனைவருக்கும் மகா பிரசாதம் மதிய உணவு விருந்தாக வழங்கப்பட்டது. அடுத்த விழாவிற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் எஸ்டான்ஷியா மக்கள் அடுத்த விழா மகா சிவராத்திரியாக நடைபெறும் என்று அறியப்படுகிறது. சுவாமியை சரணம் ஐயப்பா. சபரிமலையில் தரிசனம் கண்டேன், பரவசம் கொண்டேன். ஐந்து மலை கரசன் ஐந்தெழுத்தானவன், 5 மலை கரசன் ஐந்தெழுத்தானவன், ஐங்கரன் தம்பியவன் ஐஸ்வர்யதாயகன், ஐங்கரன் தம்பியவன் ஐஸ்வர்யதாயகன், சிந்தையில் நீராடும் பந்தளபாலகன், சிந்தையில் நீராடும் பந்தளபாலகன், சின்மயன் என்னையன் சுகம் தரும் நாயகனை, சின்மயன் என்னையன் சுகம் தரும் நாயகனை தரிசனம் கண்டேன், பரவசம் கொண்டேன். ஹரிகரன் மைந்தனை சபரிமலைதனில் தரிசனம் கண்டேன், பரவசம் கொண்டேன்.